என்ன பண்ண இன்னைக்கு நீ கை கீழே இருக்கு. நீங்களே பார்த்தீங்களா பசங்களா? பாருங்க, இவன் அந்த அண்ணனை கால் தடி கொண்டு வந்த என் மூஞ்சி மேக்கப் எப்படி மாறி போச்சு. சரிக்கா உன் மூஞ்சி மாறி போச்சு என் மூஞ்சி. இங்கே பாரு ஜாக், நான் நீ என் சேரை பிடிச்சி இழுக்கும் போது உன்னை மன்னிச்சேன்னா மன்னிக்கலையா? மன்னிச்சல. நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த அண்ணன் பண்ணதுக்கு அந்த அண்ணனை மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. அந்த அண்ணன் தண்ணி ஊத்துனாரு சொல்லி நீயும் தட்டில் தண்ணி ஊத்துற நல்ல பழக்கமா? அது மாத்திரம் இல்ல, காலை விட்டுட்டேன், அந்த அண்ணன் உளுந்தவள பாரு ஆயிடுச்சு. உனக்கு என்ன பார்த்தா காமெடி பீஸ் பார்த்தியா? நீ என்ன தம்பி சிரிக்கிற? பாரு நல்லா என் மூஞ்ச பாரு, சிரிக்காது. இந்த பாரு ஜாக், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, புரியுதா? நீ நிறைய குட்டி பசங்க கூட இப்படித்தான் பண்றாங்க. அவங்க வீட்டில் நிறைய பெரியவங்க கூட இப்படித்தான் பண்றாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் உனக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், அப்பதான் உனக்கு புரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க வீட்டில் என்ன தெரியுமா நடந்துச்சா, அவங்க டாடி வந்து பக்கத்து வீட்டு வாசல்ல பைக்கை விட்டுருக்குறாங்க. பைக்கை வெட்டும் போது என்ன இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, சார் பைக்கு கொஞ்சம் எடுத்து பின்னாடி விடுங்க. ஒன்னு சொன்னாரு, ஓகே சார் சாரி தெரியாதனமா விட்டுட்டேன், நான் எடுத்து விட்டுறேன். அவர் எடுத்து விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டானோன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பார்த்து, ஏய்யா நீ வண்டி எடுத்து விடுவியா விட மாட்டியா? சார் கொஞ்சம் பொறுமை. என்ன உனக்கு பொறுமையா பேசணும்? ஐயோ சார் நான் எடுத்து விட்டுறேன், இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எடுத்து விடாம என்னையா பண்ணிட்டு இருக்க? சார் ஒரே நிமிஷம் சார். கொஞ்ச நேரத்துல அவருக்கு பக்கத்து வீட்டுக்கார கோவம் வந்து அந்த வண்டி விட்டால அந்த அங்கிள் அவர் சட்டையா பிடிச்சி என்ன தெரியுமா பண்ணாரு, பல்லாரம் அரைஞ்சிட்டாரு. உடனே இவருக்கு என்ன பண்றது, சார் எதுக்கு சார் அடிச்சிங்க? என்ன வண்டி எப்படி விட்டா அப்படிதான் பண்ணுவேன். ஐயோ, ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த அங்கிள் அடி வாங்கினார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பரவாயில்ல நான் உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன், நான் திருப்பி நான் அடிக்க மாட்டேன், நான் போறேன், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வீட்டுக்கு போனோடனே இந்த அங்கிள் இருக்கார்ல, அடி வாங்கின அங்கிள், அவரோட பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு.
அது சின்ன பொண்ணு தான். விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு என்னது டாடியை பக்கத்து வீட்டு அங்கிள் அடிச்சிட்டாரா? நான் சும்மா விட மாட்டேன். அவங்க அப்பாவே மன்னிச்சிட்டாரு. இந்த குட்டி பொண்ணு வேகமா போய் பக்கத்து வீட்டில் போய் அந்த அங்கிள் மேலே ஏறி நின்று, அங்கிள் உங்களை அடிக்க போறேன். ஏன்டா இப்படி ஜாக்கு பண்ற? போடாடி உள்ள பண்ண உடம்புல வலிக்குதுடா உன்னால. அந்த குட்டி பொண்ணு அந்த அங்கிள் மேலே ஏறி அந்த அங்கிள் மூக்கிலே குத்திட்டு இருக்குது. அப்போ அந்த அங்கிளுக்கு கோவம் வந்து வேகமா போய் வீட்டு வாசல்ல ரொம்ப சண்டையாகி பெரிய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. நீ யோசித்து பாரு தம்பி தங்கச்சி, அவங்க டாடி மன்னிச்ச மாதிரி அந்த குட்டி பொண்ணும் சரி எங்க டாடியை அடிச்சதுக்கு நான் அந்த அங்கிளை மன்னிச்சிட்டேன், இனிமேட்டு அவங்க அப்படி செய்யக்கூடாது, நான் ஏசப்பட்டு ப்ரேயர் பண்றேன் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த குட்டி பொண்ணு போய் சண்டை போட போச்சு. தப்பு தானே? அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு பாத்தியா? ஜாக், ஓ ஜாக் இங்க இருக்கியா? பாத்தியா நீ பண்ணது பாரு. அந்த அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. என் மூஞ்சில மேக்கப் எப்படி ஆயிடுச்சு பாரு ஜாக். இங்க வா, புரியுதா? இனிமேல் யார் என்ன செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சிடணும். புரியுதா? ஓகே குட்டி பசங்களா, பாரு ஜாக்கு திருந்திட்டான். ஜாக் இனிமேட்டு அப்படி செய்ய மாட்டான். நீங்களும் யாரையும் ஹார்ட் பண்ணக்கூடாது. உங்களை யாராவது ஹார்ட் பண்ணுறாங்களா அவங்க ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நீ ப்ரேயர் பண்ணு. ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறார்ல, அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஜாக் யோசிச்சுக்கோ, அந்த குட்டி பொண்ணு பண்ணாம நீ இனிமேல் செய்யக்கூடாது. நீ செய்கிற மாதிரி இன்னும் அந்த குட்டி பசங்க யாரும் செய்யக்கூடாது. புரியுதா? ஓகே ஓகே பசங்களா, நாங்கள் திரும்ப உங்களை அப்புறமா மீட் பண்ணுறோம். பாய் பாய் பசங்களா.